நான் சுகர் கட் ஆயிட்டு இருந்து கிட்டத்தட்ட 4 மாசம் ஆச்சு. இல்ல 6 மாசம் ஆச்சு. இந்த மழை பெய்யறதுக்கு அதுக்கும் எனக்கு என்னமோ ஸ்வீட் சாப்பிடணும் போல ரொம்ப ஆசையா இருக்கு. ஆனா இந்த மழையில போய் யாரு போய் ஸ்வீட் வாங்குறது? நான் போவேன். நான் கின்சால இருக்க மித்கோஷி மாலுக்கு வந்திருக்கேன். இங்க என்ன ஐட்டம் தான் நல்லா இருக்குன்றத போய் தேடி கண்டுபிடிப்போம். இது சக்குரா முஷின்றாங்க. இதுவும் ரைஸ்ல தான் பண்ணிருக்காங்க. பாத்தீங்கன்னா கேலரிஸ் கொண்டு போட்டிருக்காங்க. ジュレがこう練り込んであるような感じで。 இதுதான் இருக்கிறதுலே கொஞ்சம் ஸ்வீட் கம்மின்னு சொல்றாங்க. இதுல வந்து ஆக்சுவலா காஃபி இருக்கிறதுனால இது கொஞ்சம் ஸ்வீட் கம்மியா இருக்கும். அதை தவிர இந்த லெமன் ஃபிளேவரும் இருக்கு. சீசனல் ஃப்ரூட்ஸ்லாம் உண்மையிலேயே செம்மையா இருக்கு. எல்லாமே ஒமேகா கேஸ் தான். செம்மையா இருக்கு பார்க்கவே. என்னடா ஒரு ஸ்வீட் சாப்பிடலாமேன்னு பார்த்தா எல்லாத்தையும் போக்கு பீஃப்னு எதையாவது ஒன்றத்தை போட்டு வச்சிருக்காங்க. கஷ்டா சரி. இதுல ஏதாவது வெஜிடேரியன் ஃபுட்ஸ் இருக்கான்னு பாப்போம்.おすすめとしては、ちょっとさ、ホワイトとピンクとグリーンが。நான் கேட்டது சுகர் இல்லாத ஸ்வீட் வேணும்ன்றதுதான். ஆனா அவங்க சொன்னதோ எல்லாத்துலயுமே சுகர் இருக்கதான் செய்யும் அப்படின்ட்டு. எல்லாருமே சொன்னது இந்த மாச்சா ஃபிளேவர் தான். அது இது இருக்கான்றதான் நம்ம இப்ப தேட போறோம். எந்த கடைக்கு போனாலும் இது சீசனல் ஐட்டம் சொல்றாங்க. அதனால இது உண்மையிலேயே சீசனல் ஐட்டம் தானா, இது எடுக்கலாமா வேண்டாமான்ற ஒரு குழப்பமே பெருசா இருக்கு. 7:30 மணி ஆக போகுது. பாத்தீங்கன்னா இங்க ஒரே பரபரன்னு இந்த கடையெல்லாம் மூட போறதுக்காக கிட்டத்தட்ட 20% ஆஃப் 30% ஆஃப் ஃபுல்லா போட்டிருக்காங்க. ஆரஞ்சு ஃப்ரூட்குள்ளேயே ஆரஞ்சு ஜெல்லி வச்சிருக்காங்க. வாங்கிட்டோம்ல, வாங்க இதை போய் ஒரு இடத்துல போய் சாப்பிடலாம். 6 மாசம் ஆச்சு இந்த ஸ்வீட்ன்றத தொட்டே. இப்ப ஒரு வழியா நம்ம சாப்பிட போறோம். ஒரு பல ஹண்ட்டுக்கு அப்புறமா இப்ப இதை பிரிப்போம். ரொம்ப ஆர்வமா இருக்கு. So at last இது மெல்ட் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு ஐஸ் பேக்கும் வச்சிருக்காங்க. இந்த சிரப் ஜஸ்ட் இந்த மில்க் சிரப் மாதிரி நம்ம அதை மேல ஊத்திக்கலாம். அண்ட் இந்த ஸ்பூன் கதையை கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இதுவே நான் 7 yen கொடுத்து வாங்கியிருக்கேன். சரி, இது இப்போ இது மேல நம்ம இந்த இதை ஊத்திட்டு ஆறு மாசத்துக்கு அப்புறமா உள்ள ஃபர்ஸ்ட் பைட். பர்ஃபெக்ட்ங்க. ரொம்ப ஸ்வீட்டாவும் இல்ல, அந்த மாச்சா ஃபிளேவரோட அந்த கசப்பு இருக்கு. இது மேல பாத்தீங்கன்னா ஒயிட் சாக்லேட் போட்டிருக்காங்க. அது இந்த மாச்சா ஃபிளேவரோட பிளெண்ட் ஆகுறப்ப அதோட ஃபிளேவரே ரொம்ப செமையா இருக்கு. ஆக்சுவலா நம்ம வந்து நிறைய ஸ்வீட் சாப்பிடக்கூடாதுங்க. நீங்களும் அதே மாதிரிதான் ஒரு 6 மாசம் எப்பொழுதுமே இந்த மாதிரி சுகர் கட் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுங்க. ஒகேஷனலா இந்த மாதிரி சாப்பிடுறது தப்பு கிடையாது. ஆனா இந்த ஒகேஷனல ரொம்ப ரெகுலரா சாப்பிடாதீங்க. இது ஜஸ்ட் ஒரு ஃப்ரீ அட்வைஸ் தான். இந்த ஸ்வீட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இதே மாதிரியே பல விஷயங்களுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.